ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, தூத்துக்குடி ஹார்பர் பீச்சில் வெள்ளிக்கிழமை நடந்த ஏலத்தை தான் பார்க்க போகிறோம். அன்றைக்கி மீன் வரத்து வந்து ரொம்ப கம்மி தான், கொஞ்சம் மீன்கள் தான் இருந்தது. அது அதிகமாக வியாபாரிகளே அவங்களுக்குள்ளேயே ஏலம் எடுத்துக்கிட்டாங்க, பொதுமக்களும் கொஞ்சம் பேர் எடுத்தாங்க. அதைத்தான் நம்ம பார்க்க போகிறோம். இது தனியாக ஏலத்தில் வர மீன்கள் கிடையாது. இது வந்து மீன் வலையிலேருந்து எடுத்துக்கிட்டு இருந்தவங்ககிட்டயே மக்கள் வாங்குறாங்க. மீன் நாங்கள் ஏலத்தில் எடுக்க பொதுமக்கள் வந்து இவங்ககிட்ட தான் க்ளீன் பண்ண கொடுக்குறாங்க. 50 ரூபாலேருந்து 100 ரூபா வரைக்கும் வாங்குறாங்க. முடிஞ்ச வரைக்கும் நம்ம ஏலம் எடுக்கிற மீனை நம்ம வீட்டில் போய் க்ளீன் பண்ணுறதா நமக்கு அதில் லாபம். ஏன்னா நம்ம ஒரு 100 ரூபாய்க்கு மீன் வாங்குறோம்னா, எங்கேயும் சில இடத்துல 50 ரூபா வாங்குறாங்க, இல்லை 100 ரூபா வாங்குறாங்கன்னா 100 ரூபாய்க்கு மீனை வாங்கி 100 ரூபாய்க்கு க்ளீன் பண்ண கொடுக்கும்போது நமக்கு அதில் வந்து லாபம் ஒன்றும் கிடையாது. அதனால் முடிஞ்ச வரைக்கும் மீனை வாங்கி வீட்டில் போய் க்ளீன் பண்ணுறது ரொம்ப நல்லது. க்ளீன் பண்ண முடியாதவங்க இங்கே க்ளீன் பண்ணிக்கலாம். ஆனால் அதிகமாக இங்கே தான் க்ளீன் பண்ணி கொடுக்குறாங்க. 50 ரூபா 100 ரூபான்னு சொல்லி கொடுத்துட்டு க்ளீன் பண்ணிட்டு போயிட்டே இருக்காங்க. இது ஏலத்தில் எடுத்த மீன்கள் தான் இந்த வியாபாரிகள் என்ன வியாபாரத்துக்கு கொண்டு போயிடுவாங்க. பாதி பேர் அங்கே வச்சு வியாபாரம் பார்க்குறாங்க. அதாவது லேட்டாக ஏலத்துக்கு வருவாங்கள்ல, அவங்க வந்து வாங்குவாங்க. இங்கே உங்ககிட்ட கொஞ்சம் 50 ரூபா 100 ரூபா லாபத்தில் வச்சு கொடுக்குறாங்க. நாங்கள் இன்றைக்கி மீன் வாங்கலை எதுவுமே. நாங்கள் அப்படி பார்வையாளராகவே இருந்துட்டு வந்துட்டோம். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.